அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சூப்பரான க்ரீமியான பால் கொழுக்கட்டை தாங்க செஞ்சுமே இஃப்தார் 5 ஸ்பெஷலாக. அதுக்கு வந்து நீங்கள் இடியாப்ப மாதிரி மாவை பிசைஞ்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பால் கொழுக்கட்டையை உருட்டிக்கோங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த கொழுக்கட்டை மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வெள்ளத்தை எடுத்து காய்ச்சிட்டு வடிகட்டி அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து முடிஞ்சதும் ஒரு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு 4 ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு நீங்கள் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு தேங்காவை எடுத்து ஃபஸ்ட்டு பால் கெட்டி பால் மட்டும் எடுத்து கடைசியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பராக நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காவை நல்லா பல்லாக சீவி எடுத்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து அந்த பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமியான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. கூடவே நான் இஃப்தாருக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸும் கொஞ்சமாக வெங்காய பகடாவும் சேர்த்துக்கிறேன். இஃப்தார் 5 ஸ்பெஷல் வீடியோ இதுதாங்க. நாளைக்கு 6 வீடியோ வரும். அதை பார்க்கணும் மறக்காமல் சப்போர்ட்